உங்களை ஆண்டவர் வடக்கப்போ வடக்கு திரும்புன்னு சொல்லி பார்த்தாரு, நீங்க திரும்பாதனால 1 கோடி வடக்கன்களை உங்க வீட்டுக்கே கொண்டு வந்துட்டாரு. சொல்லி சொல்லி பார்த்தாரு, நீங்க அவனை வடக்கன் வடக்கன் இல்ல, எங்கால் தண்ணியிலே தீப்படி வச்சு வச்சாள். அவனுக்கு மட்டும் இயேசுவை சொல்லிட்டா அப்படி நிப்பாயா. சாது சுந்தர் சிங் தென்னாட்டில இருந்து எழுமல, வடநாட்டில இருந்து. பக்தர் சிங் தென்னாட்டில இருந்து இல்ல, வடநாட்டில இருந்து. கர்த்தார் சிங் அவனை திபெத்தில் பிடிச்சு எருமையின் தோலில சுத்தி வெயில வச்ச போது அந்த எருமை தோல் சீக்கிரமா சுருங்கி அவனுடைய எலும்பெல்லாம் நொடிங்கிற சத்தம் கேட்கும் போதும் கர்த்தார் இப்படிதான் இயேசு அறிவியல் சூடின்னு சொல்லும் போது அவன் கேட்டுக்கொண்ட உடனே என் கையை வெளியே வைங்க, ஒரு பேப்பர் கொடுங்க, ஒரு பென்சில் கொடுங்க, நான் எழுதுறேன்னு சொன்ன போது அந்த கட்டை கொஞ்சம் அவுத்தவன் கையை மட்டும் வெளியே வச்சு ஒரு பேப்பர் கொடுத்த போது கர்த்தார் சிங் எழுதினது, இதை போல 1000 தடவைகள் என் ஆண்டவருக்காக மரிப்பதற்கு நான் ஆயத்தம். அவனும் வடக்கன் தான். என்னோடு சேர்ந்து ஊழியத்தை நடப்பித்த மங்கள் பண்ணா என்பவரை தலையில கோடரியால் வெட்டி அவருடைய மூளையை எடுத்துக்கொண்டு விக்கிரகத்துக்கு வைத்தார்கள். 4 பிள்ளைகளை விட்டு நான் அந்த நேரத்தில் துபாயில பேசிக் கொண்டிருந்தேன். எனக்கு செய்தி வந்த போது அந்த ஃபியூனரல் சர்வீஸை எனக்கு காண்பிங்கள் என்று சொல்லி அந்த மனைவியிடத்தில் போனை கொடுத்தார்கள். நான் அவளை பார்த்து சொன்னேன், 4 பிள்ளைகளை விட்டுட்டு மகன் எப்படி வெட்டிட்டாங்களே. அவ சொன்னா, என் கணவன் விதையா இருக்கிறார், இங்கே ஆலயம் பெரிதாயிலும் இன்னைக்கு எழுப்பி வச்சிருக்கிறோம். அவரும் வடக்கன் தான். தமிழகமே உன்னுடைய ஆவிக்குரிய நிலைமை குறித்து நீ மேன்மை பாராட்டலாம். நிறைய பாட்டல் வந்துட்டாங்க. Praise the Lord. But where are the people who died as martyrs? வடக்கன். உங்க வீட்டு வாசல்ல வந்து வச்சுனா உங்க ஆராதனையில எத்தனை பகுதி அதுக்காக செலவழிக்கிறீங்க வடக்கர்களுக்கு? நீங்க உங்க பீகாருக்கு வர வேண்டாம். 1 crore North Indians are in தமிழ்நாடு. கேரளாவில் அவ்வளவு இல்லை, இருக்கிறாங்க இல்ல, அவ்வளவு இல்லை. ஆந்திராவில் இருக்கிறாங்க, அவ்வளவு இல்லை. தமிழ் மக்கள் நம்புறாரு, இவங்க செய்வாங்க.